இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அவங்க கண்ணு முழிச்சுதான் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த தடவை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, பட் கண்டினியூ ஆகல. எனக்கு என்னமோ அவங்க கூடிய சீக்கிரம் கியூர் ஆயிருவாங்கன்னு தோணுது. டாக்டர் எவ்வளவு நேரம் கண் முழிச்சிருந்தாங்க? ஒரு 4 to 5 minutes இருந்தாங்க, பட் அவங்களால கிளியரா பேச முடியல. சொல்ல மறந்துட்டேன், அவங்க ஏதோ எழுதி காட்டினாங்க. வர்மா 2ன்னு எழுதிருக்கு. இது என்னன்னு ஒண்ணுமே புரியவே இல்லையே. வர்மான்னு புரியுது, 2ன்னு புரியுது, ஆனா இந்த லெட்டர் என்னன்னு புரியலையே. அவங்க எழுதும்போது ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். வருமானம் எழுதும்போது அவங்க கண்ணுல ஒரு கோவம் தெரிஞ்சது. ஆனா அடுத்த லெட்டர் எழுதும்போது அது என்னன்னு புரியாம உத்து பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்ப அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் எட்டி பார்த்துச்சு. ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. ஆனா இது என்னன்னு புரியலையே. மாற்றுத்திறனாளிகள் படிக்கிற மாதிரி பிரெய்லி லெட்டர்ஸும் இல்ல. அவங்க ஏதோ எழுத ட்ரை பண்ணி அதை சரியா எழுத முடியாம போச்சோன்னு தான் எனக்கு தோணுது. அம்மா ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா சொல்ல முடியாம போயிருக்கு. இருந்தாலும் அந்த வர்மாவை அம்மாவும் மறக்கல, நானும் மறக்க மாட்டேன். எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமானவன நான் சும்மாவே விட போறதில்ல. விஜயகுமார் சார் தான் கூப்பிடுறாரு. ஹலோ, எஸ் சார். சார் சார் அவசரப்படாதீங்க, சொன்னா கேளுங்க சார். சார் சார் தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். ஐலி கொஞ்சம் சீக்கிரம் வா. என்னாச்சு? வா, நான் போகும்போது சொல்றேன். வா வா வா. டாக்டர், அம்மா பாத்து. ஐலி